ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். அடுத்த நாள் ஆகுது. இங்க திலீப் ரோஹிணி ரெண்டு பேரும் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ரோஹிணி சாரிக்கு பின் குத்திட்டு இருக்கும் போது இவனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அங்க அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பாங்க. அதோட அவனும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுவான். ஒரு மீட்டிங்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஒரு முக்கியமான ஒருத்தவரை பாக்குறதுக்கு அவன் போயிருப்பான். அங்கதான் சஞ்சனானு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் நம்மளோட டிராமாவோட வில்லி. அவ திலீப் ஏற்கனவே சார்ஜ் போட்டிருப்பான் அவனோட போனுக்கு. அந்த போனை எடுக்க போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட போனு அப்படின்னு சொல்ல, இந்த பாருங்க இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, சோ என்னோட போன்ல சார்ஜே இல்ல, நான் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கவா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேக்குறா. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாத்துக்கும் போது தெரிய வருது, ஆமா அன்னைக்கு பொக்கே ஷாப்ல நீங்க தானே பொக்கேவை மாத்தி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அறிமுகமாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் போல. சோ அதனால அந்த இடத்துலயே ஒன்னா உட்காந்து ஜாலியா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட கையில ஒரு சாஸ் கொட்டிடுது. அதெல்லாம் இவ கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே ரோஹிணியோட தங்கச்சியும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சுக்கிறா. உடனே ரோஹிணிட்ட போய் பத்த வைக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி உன்னோட புருஷன் இருக்காருல்ல, அவரு வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவளுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஆனா தன்னோட புருஷன் மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு, நீ இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஃப் பண்ணி விட்டுடுறா. வீட்டுக்கு வந்துமே இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப திலீப்பும் வரா. ஏங்க இன்னைக்கு யாரையாவது நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா நான் ரெஸ்டாரண்ட்ல என்னோட பிசினஸ் பார்ட்னரை மீட் பண்ணேன் அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அவன் பாட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவனோட குர்த்தா போட்டுட்டு இருக்கும் போது அவனோட தலையில மாட்டிக்கும். அப்ப இவ தான் அவனுக்கு போட்டு விடுவா. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அந்த இடத்துலயே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா என்னோட கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவளும் ஒரு சன் கிளாஸ் எடுத்துட்டு அவனுக்கு ஆசையா கொடுக்குறா. அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு அவனும் சொல்ல, ஆமா ஏன் கிஃப்ட் எங்க அப்படின்னு அவளும் கேக்குறா. அப்பதான் அவன் சொல்றான், நான் பொக்கே ஷாப்புக்கு போனேன், அங்க ஒரு பொண்ணு அப்படின்னு அவன் சொல்ல வரான். கரெக்டா அந்த நேரத்துல திலீப்போட அம்மா வந்துடுறாங்க. அதனால அவனால அந்த சஞ்சனாங்கிற பொண்ணை பத்தி இவகிட்ட சொல்ல முடியாமலே போயிடுது. சரி வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ரோஹிணிக்கு வைக்கும் போது இவ சொல்லிடுறான், இந்த மாதிரி ரோஹிணி விரதத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மாமியாரும் அவளுக்கு சாப்பாடு வைக்காம போயிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ எதுக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் திலீப் அவளோட கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்க்கவே அவளுக்கு அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கு. அந்த இடம் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி வீட்டு உள்ளாக்கையே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாத்தையுமே வச்சு அவளை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அவளுக்கு பிடிச்ச பராட்டா தான் கொடுத்துருப்பான் போல. அதை சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு அப்படியே ஊட்டி விட்டுக்கிறாங்க. ஓ அப்ப இதுக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட போய் சொன்னீங்களா, அது சரி அப்படிங்கிற மாதிரி இவளும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆமா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண, எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க, அவளும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி அவனோட தோல்ல ஆசையா சாஞ்சிக்கிறா. அடுத்த நாள் ஆகுது. இங்க ஆபீஸ்ல நம்மளோட திலீப்பை தான் காட்டுறாங்க. அவன் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அது அன்னைக்கு பார்த்தால அந்த பொண்ணு சஞ்சனா தான். நீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்க, நான் தான் புதுசா ஜாயின் ஆன நியூ டிசைனர் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ நீங்க தானா, உங்களை நான் நெட்ல தான் பார்த்தேன், நீங்க சூப்பரா டிசைனிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களை மாதிரி ஒரு ஆளு தான் என்னோட ஆபீஸ்க்கு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாராட்டிட்டு இருக்கான். அவ ஸ்டாஃபா இவனோட ஆபீஸ்ல இவன் கூட தான் இனிமே வேலை பார்க்க போறா போல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும். எல்லா வேலையுமே முடிச்சுக்கிட்டு அவ ரோட்ல வீட்டுக்கு போலான்னு கேப் புக் பண்ணிருப்பா போல. ஆனா அந்த கேப் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. தனியா நின்று அவளோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பி புலம்பி பேசிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு திலீப் என்னாச்சு ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இந்த மாதிரி கேப் வரல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓகே வாங்க நோ ப்ராப்ளம், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் அவனோட கார்ல ஒன்னா போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது, நம்ம கிரிக்கெட் பார்க்கலாமா
இன்னைக்கு விராட் கோலி சூப்பரா சிக்ஸர் அடிச்சாரு, செம்மையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அந்த சஞ்சனா பொண்ணு சொல்ல, உடனே அப்படியா வாங்கல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுன்னு கூட பார்க்காம அங்க ரெண்டு பேரும் போன்ல கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹைஃபைலாம் அடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கார்ல இருந்து வந்துட்டு நம்மளோட ரோஹிணி எல்லாத்தையுமே பாத்துடுறா. அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப நம்மளோட தங்கச்சி சொன்ன எல்லா விஷயமும் உண்மையா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறா. இங்கே மாமியாக்காரங்களை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருது. அவங்க அப்படிதான் அன்னைக்கு ரோஹிணிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு டாக்டர்ட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்களும் திலீப்பும் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அப்படின்னா அந்த டாக்டர் யாரு, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தக்கா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் பேரு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே மிஸ் காவியா டாக்டர் அம்மையா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அத்தக்காரியும் ஏதோ பண்ணி சர்ச் பண்ணி அந்த டாக்டர் சைக்காலஜிஸ்ட் போல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்படின்னா மென்டலி சரியில்லாதவங்களை தானே அங்க போய் காட்டுவாங்க. அப்ப என்னோட பையனை அவ எதுக்கு அங்க கூட்டு போறா, இதை நான் சும்மா விடுறதா இல்ல, இதை நான் அவகிட்ட கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க. இங்கே ரூம்ல ரோஹிணி திலீப்பை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா திலீப் அந்த இடத்துக்கு வரான். ரொம்பவே கேஷுவலா அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு செமையா கோவம் வருது. ஆமா, என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க, நான் ரோட்ல ஒரு பொண்ணு கூட உங்களை பார்த்தேன், அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்டுடுறா. உடனே இவன் கேக்குறா, எந்த பொண்ணு கேக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டு, ஓ சஞ்சனாவா அப்படின்னு கேக்குறா. சஞ்சனாவா யார் இது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குறா, அவரை டிராப் பண்ண போகும்போது தான் இந்த மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம், எங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்பவே பிடிக்கும், சோ அதனாலதான் மேட்ச் போட்டிருந்தா நாங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹைஃபைலாம் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நார்மலா ஒரு நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் ஒரு சிக்ஸ் அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும்ல, அதனோட வெளிப்பாடா தான் நான் கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா அவளுக்கு ஹைஃபை கொடுத்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, என்னம்மா பொசசிவ் ஆவரியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, சேச்ச அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க திலீப்பா ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அப்ப சஞ்சனா ப்ராஜெக்ட் விஷயமா அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது லேப்டாப்ல திலீப்போட ஃபேமிலி போட்டோ இருக்கு. ஆனா அதை அவ கவனிக்கல. கீழே பெண் விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த போட்டோவும் மறைஞ்சு வேற ஒண்ணு வந்துருது. அதனால இவளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையும் தெரியல, புள்ள இருக்குங்கிற உண்மையும் தெரியாமையே போயிடுது. அதோட அவசரமா டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திலீப் ரோஹிணி ரெண்டு பேரும் போயிட்டு டாக்டரை போய் மீட் பண்றாங்க. அப்ப இவங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் மன கசப்புகள் ஏதாவது இருக்கும், மனசுலயே வச்சிருப்பீங்க, இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருந்தா அதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாங்க. அப்பதான் ரோஹிணி இவ்வளவு நாள் மறைச்சிட்டு வச்சிருந்த அவளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறான். என்னோட அம்மா உங்களை பையன் மாதிரி தானே பார்த்தாங்க, அவங்க இறந்த அன்னைக்கு நீங்க வேலைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கே ஓடிட்டீங்க. அப்ப அந்த நேரத்துல என்னோட மனநிலை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. எனக்கு ஆறுதலா இருக்கணும், 4 வாசம் அன்பா பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்க எதுவுமே பேசல. அது இன்ன வரைக்கும் என்னோட மனசுல ஆறாத வடுவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்ட திலீப்புக்கு இப்பதான் புரிய வருது, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அவகிட்ட பேச வரா, நான் அவ அந்த இடத்தை விட்டு போயிடுறா. இவளை எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். உடனே கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவ அட்டன் பண்ணவும் மாட்றா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷனா இருக்கான். இங்கே மாமியாக்காரங்களை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த டாக்டரோட நேம் வச்சு அவங்களோட ஹாஸ்பிட்டலையே தேடி கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. அந்த டாக்டர்டையும் நான் திலீப்போட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. ஓ நீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, இப்பதான் உங்க பசங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது இவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்த, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னோட பசங்க மென்டலி நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னோட மருமக தப்பா புரிஞ்சிருப்பா, அவன் மேலதான் ஏதாவது தப்பு இருக்கும், என்னோட பையன் நல்லவன் தான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை, அவனுக்கு நீங்க அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்காங்க தன்னோட பையன் மேல இருக்கிற அன்புல. உடனே நம்ம டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஓகே மேடம், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, பொறுமையா இருங்க, அந்த பாருங்க எங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே பைத்தியமா இருக்கணும், மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. கணவன் மனைவி வாழ்க்கையில நிறைய சண்டைகள் நடக்கும், அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய மனக்கசப்புகளும் இருக்கும். அது எல்லாத்தையுமே போக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் சில டிப்ஸை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில அவங்கள லவ் கேர் ரொமான்டிக்கா அன்பா மாத்தணுங்கிறது தான் எங்களோட பொறுப்பே. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி
அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் மாமியாக்காரங்களுக்கு அது வந்து தெளிவா புரிஞ்ச மாதிரியே இல்லை, இன்னமும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்